ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்னைக்கு 9ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் அவர்களுடைய பாடல் வரிகளும் மற்றும் மேற்கோள்களும் இதுதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 முடிச்சிட்டோம். இது பார்ட் 2. பாவலர் கருமலை தமிழாளன் பாடிய பாடல் தான் இது. மயில் பொறியை வானத்தில் பறக்க வைத்தோம், மணிப்பல்லவ தீவிற்கு பறந்து சென்றோம், குயில் மொழியாம் கண்ணகியை அழைத்துச் செல்ல குன்றுக்கு வானூர்தி வந்ததென்று உயில் போன்று நம் முன்னோர் எழுதி வைத்த உண்மைகளை அறிவியலின் அற்புதத்தை பயில்கின்ற காப்பியத்தில் படித்ததெல்லாம் பார்த்தன்னில் நனவாக காணுகின்றோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா பாவலர் கருமலை தமிழாளன் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாரதிதாசனோட கூற்றை பார்க்கலாம். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வானவீதி திதிகு என எரிக்கும் மங்காத தனப்பிற் பிளம்பே, மாணிக்க குன்று தீர்ந்த தங்கத்தின் தட்டு, வான தகலியிற் பெருவிளக்கு, கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்க நின் ஒளி அளவா அமைந்தனை பரிதி வாலி அப்படின்னு சொல்லி பாரதிதாசனோட கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரதியாரோட கூற்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியாரோட கூற்று. அடுத்ததா கவிமணியோட கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி கவிமணியோட கூற்று. மறுபடியும் பாரதிதாசனோட கூற்று கொடுத்துருக்காங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கூற்று. அடுத்ததா அறிஞர் அண்ணாவின் கூற்று. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணாவோட கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கதேவின் கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே, உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே, இது கதேவின் கூற்று. அகநானூரோட ஒரு பாடல். சுள்ளியம் பேர்யாற்று வெண்ணுரை கலங்க எவனர் தந்த வினைமான் நன்கலம், பொன்னோடு கரியோடு பெயரும் வழங்கெழு முசிறி, இது அகநானூரோட பாடல். இதை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணோடு கரியோடு பெயரும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இதற்கு அடுத்த லைன் என்ன அப்படின்னு சொல்லி, இதற்கு அடுத்த வரிகள் எது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பதிற்றுப்பத்தோட பாடல் கொடுத்துருக்காங்க. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர், நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர், இது பதிற்றுப்பத்தோட பாடல். மறுபடியும் பதிற்றுப்பத்தோட பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. பந்தர் பெரிய பேரிசை மூதூர், பந்தர் பெரிய பேரிசை மூதூர். அடுத்ததும் பதிற்றுப்பத்து பாடல். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம், பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம். அடுத்தது பாண்டிய நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின் கொற்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேற் செழியன் மதுரைக்கு அரியணை ஏறினான் என்னும் செய்தியை சிலப்பதிகாரத்தின் நீர்ப்படை காதையில் உள்ள வரிகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின் பட்டத்து இளவரசனாக அரியணை ஏறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அது வெற்றிவேற் செழியன். கொற்கையில் இருந்த வெற்றிவேற் செழியன், இது அடி. மண்பதை காக்கும் முறை முதல் கட்டிலின் மாலை திங்கள் வலியோன் ஏறினன், இது அடிகள் கொடுத்துருக்காங்க. அதோட அடிகள் பொருத்தமாக இருந்திருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து அகநானூரோட வெண்கண்ணனார் பாடல் கொடுத்துருக்காங்க. திரைத்தந்த ஈங்கதிர் முத்தம் கவர் நடைப்புறவி கால்வடு தபுக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முன்துறை, இது அகநானூற்றோட பாடல். அடுத்ததா பட்டினப்பாலையில் இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பல்வேறு நாடுகளிலிருந்து கடல் வழியாக கப்பல்கள் மூலமும் இறங்கிய பொருட்களும் வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுவதற்காக உள்நாட்டின் பல பகுதியில் இருந்து வந்துள்ள பொருட்களும் எண்ண முடியாத அளவிற்கு குவிந்திருக்கும். புகார் நகரத்தில் காவல் மிகுந்த சுங்கச்சாவடி இருக்கும் சாலையில் சுங்கத் தீர்வையை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் இலச்சினையான புலி சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும்.
இது வந்து பட்டினப்பாலையோட இந்த அடிகள் தான் இது. அடுத்ததா அகநானூறு. வலம்புரி மூழ்கிய வான்தினில் பரதவர். இது அகநானூற்றோட வரிகள். வலம்புரி மூழ்கிய வான்தினில் பரதவர் அப்படிங்கிறது. அடுத்ததா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கான செய்திகளுக்கான கூற்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும. இந்த பாடல் வரி வந்து மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கான ஒரு செய்தியை வந்து கூறுகிறது. அடுத்ததா சிலப்பதிகாரம் அடிகள். ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மலைத்தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம். இது சிலப்பதிகாரத்தோட அடிகள். ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மலைத்தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 45 திவாகர நிகண்டு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் மன்னமும் கண்ட சர்க்குரலையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன. இன்னொரு தடவை பாருங்க. திவாகர நிகண்டோட சிற்ப தொழிலுக்கான உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. கல்லும் உலோகமும் 2 ஆச்சா, செங்கல்லும் மரமும் 4, மண்ணும் சுதையும் 6, தந்தமும் வண்ணமும் 8, கண்ட சர்க்கரையும் மெழுகும். இது சர்க்கரையும் மெழுகும் 10 என்றிவை 10 சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன. அடுத்தது புறநானூறு. உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே. இது புறநானூறு. 47 சிறுகதை பற்றி புதுமை பித்தனின் கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க. சிறுகதை என்றால் சிறிய கதை, கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல. சிறுகதை என்றால் சிறிய கதை, கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவதல்ல என்பது அர்த்தம். பாவேந்தர் பாரதிதாசனோட கூற்று பாடல் வந்து வான் தந்த பாடம் என்னும் பாடல். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்ன. இன்னொரு தடவை பாருங்க. இந்த வான் தந்த பாடம் என்னும் பாடல்லாம் பாவேந்தர் பாரதிதாசனோட வான் தந்த பாடம் அப்படிங்கிற பாடல் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே அப்படிங்கிற பாடல். அடுத்ததா அகநானூறு. நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர் தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 50 அகநானூறுல இருந்து. அருமின் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி. அடுத்ததா தொல்காப்பியம். வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும். இது தொல்காப்பியத்தோட பாடல் வரிகள். இன்னொரு தடவை பாருங்க. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும். இது தொல்காப்பியத்தோட வரிகள். அடுத்ததா 52 புறநானூறு வரிகள் கொடுத்துருக்காங்க. புகை விரிந்தன்ன போங்கு துகில் உடி ஆவியன்ன அவிர்நூற் கலிங்கம். இது தொல்காப்பியம் புறநானூறு. புகை விரிந்தன்ன பொங்கு துகில் உடி ஆவியன்ன அவிர் நூற்கலிங்கம் அப்படிங்கிறது. 53 சிறுபனாற்றுப்படை. அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர். அடுத்ததா நற்றிணை பாடல். சிறுவலை விளையென பெருந்தேர் பன்னியம் முன்கடை நெறியிற் சென்றிசி நோனே. பாருங்க. நற்றினையோட பாடல். சிறுவலை விளையென பெருந்தேர் பண்ணி எம் முன்கடை நெறியிற் சென்றிசி நோனே அப்படிங்கிற பாடல். அடுத்ததும் நற்றினையிலிருந்து. இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு இன்மென. இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு இன்மென. அடுத்ததா பட்டினப்பாலையோட பாடல். பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுத்த உருக்கெழு கொடியும். இன்னொரு தடவை பாருங்க. பட்டினப்பாலையோட பாடல்.
பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுத்த உருக்கெழு கொடியும் அப்படிங்கிறது. 57 பசும்பொன் முத்துராமலிங்கனாரோட நேதாஜி பற்றி கூறியதை பற்றி கொடுத்துருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்கனார் நேதாஜி பற்றி கூறியது. நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறியிருக்காரு. நேதாஜி கூறினதா. அடுத்து சர்ச்சில் நேதாஜி பற்றி கூறியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 59 நேதாஜி தமிழர்களை பற்றி கூறியது, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு நேதாஜி கூறியிருக்காரு. 60 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பொன்மொழிகள், அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவதற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது நேதாஜி கூறிய கூற்று. 2வது மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். 3 விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன திருப்தியும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன திருப்தியும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படிங்கிறது. 61 1944ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்ட 18 வயதான ராமு தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு கூறியது, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. 62 மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் வெறும் மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அப்துல் காதர் கொடுத்துருக்காரு. இதோட டைம் அதிகமாகிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த 9ஆம் வகுப்பு மேற்கோள்களும் பாடலாசிரியர்களும் அவர்களுடைய மேற்கோள்களும் பார்க்கலாம். நன்றி.